பிரைஸ்தலால் உடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணே, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்த்தீரே வழுவாத என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 33வது அதிகாரம் வசனங்கள் 11-19. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மனம் பொருந்தி சீர் பொருந்தி பாவத்தை விட்டு திரும்பி வந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் எடுத்த முடிவுகள், நாம் எடுத்த தவறான முடிவுகள், நாம் சென்ற தவறான பாதைகள், செயல்கள் எல்லாவற்றினாலே பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். நாம் அதை செய்து முடித்து இதெல்லாம் வந்த பிரதான் ஐயோ நம்ம இப்படி செய்தது தப்பில்லா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதன் பலனை நாம் அனுபவிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கேட்டு அவருடைய ஞானத்தின் புத்தியின்படி அவர் நம்மை நடத்துகிற பாதையில் நான் நடக்கும்போது நமக்கு இந்த அநேக பிரச்சனைகள் இல்லாமலே போய்விடும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், திரும்புங்கள், திரும்புங்கள், என்னிடமாய் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நியாயம் நீதியும் செய்தால் என் பேச்சை கேட்டு நடந்தீங்கனால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தரிடமாய் திரும்பலாமா? அப்பொழுது பிழைப்போம். கர்த்தர் ஏசு துதிக்கிறோம் அப்பா, எங்களை நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே. தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பாவமை துதிக்கிறங்க தவை. தர்மியான நாள் காலை முதல் மட்டுமா உங்கள் கிருபை, உங்கள் தயவுள்ள கடமைகளை நடத்தினதே அப்பா, தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. இப்பொழுது மணியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தை தருகிறோமப்பா. தங்களுடைய பாவமான செயல்களின் நிமித்தம், தங்கள் தவறான நடக்கை நிமித்தம் அநேக கஷ்டங்களின் பாடுகளை அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தை தருகிறோமப்பா. அப்பா, நாங்கள் உண்டத்தில் திரும்பணும்ப்பா, நாங்கள் உண்டத்தில் திரும்பும்படியா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறாய். எங்களுடைய பாவ செயல்களை விட்டு, எங்கள் அக்கிரமங்களை விட்டு, எங்கள் அடக்கைகளை வெட்டு முடமாய் திரும்பும் போது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னி தருவீராக. எங்கள் ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.